Dear first year students, today I am going to give you a small lecture on how our blood sugar level is maintained steadily by various mechanisms in our body. இந்த வகுப்பை கொஞ்சம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் கலந்து எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு தமிழ்லையும் சேர்த்து சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்லி சில ஃபீட்பேக் கிடைச்சிது. அதனுடைய அடிப்படையில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் கலந்து தான் நான் சொல்ல போகிறேன். இந்த வகுப்போட தலைப்புன்னு பார்த்தோம்னா, நம்ம ரத்தத்தில் பிளட் சுகர் லெவல் எப்படி ஸ்டெடியாக மெயின்டைன் ஆகுது. அப்படி ஸ்டெடியாக மெயின்டைன் ஆனால் தான் அது ஆரோக்கியமான உடல். அதில் ஸ்டெடினஸ் இல்லாமல் போயிட்டு ஒன்று ரத்தத்தில் பிளட் சுகர் லெவல் அதிகமாயிட்டாலோ அதுக்கு ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது ரத்தத்தில் பிளட் சுகர் ரொம்ப குறைஞ்சி போனாலோ அதுக்கு பேர் ஹைப்போகிளைசீமியான்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே நோய் தான், அது அப்நார்மல் தான். சரி, பிளட் சுகர் லெவல் நார்மலாக இருக்கணும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய ரத்தத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அதில் பிளட் சுகர் லெவல் 80லேருந்து 100 mg இருக்கலாம். சாப்பிட்ட பிறகு பார்த்தோம்னா 100லேருந்து 120 mg இருக்கலாம். இது நம்ம கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரெகுலர் ஸ்பெசிஃபிகேஷன். ஒருவேளை இதுக்கு குறைவாகவோ அது அதிகமாகவோ இருந்தால் அது அப்நார்மல் பிளட் சுகர் லெவல் தான். சரியா? இந்த நார்மல் பிளட் சுகர் லெவல் நமக்கு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம உடம்பில் நிறைய ஃபேக்டர்ஸ் கரெக்டாக இயங்கணும். வேரியஸ் மெக்கானிசம்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைனிங் குட் பிளட் நார்மல் பிளட் சுகர் லெவல். சரிங்களா? அந்த மெக்கானிசம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த மெக்கானிசம் தப்பாக போகும்போது தான் என்ன ஆகுதுன்னா நமக்கு ஹைப்பர் கிளைசீமியான்னு சொல்லப்படக்கூடிய பிளட் சுகர் லெவல், ஹை குளுக்கோஸ் லெவல், சுகர்னு சொல்கிறோம் இல்லையா, டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ங்கிற நோய் உருவாகுது. ஒன் ஆஃப் த காமனஸ்ட் நோய் இந்த வேர்ல்டு. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி நோயெல்லாம் வராமல் தடுக்கணும்னா இந்த மெக்கானிசம்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்மளுடைய லைஃப் டே டு டே லைஃப்பில் அப்படி பார்த்துக்கிட்டோம்னா இது போன்ற கடினமான நாட்பட்ட நோய்கள் வராமல் தடுத்துக்கலாம். சரி, இப்போது பிளட் சுகர் லெவல் எப்படி மெயின்டைன் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஒரு 8 விதமான மெக்கானிசம், 8 விதமான உறுப்புகள், அதில் நடக்கக்கூடிய மெக்கானிசம் அதுக்கு காரணமாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள், நார்மல் பிளட் சுகர், பிளட் குளுக்கோஸ் லெவல் இந்த சுகர் பிளட் குளுக்கோஸ் லெவல் ரெகுலேஷன் இந்த பிளட் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம்னா அதுக்கு அலிமெண்ட்ரி ட்ராக்ட்னா உணவு பாதை, வாயிலிருந்து சிறுகுடல் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபுட் பேசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுட் சேனல், அதுதான் அலிமெண்ட்ரி ட்ராக்ட்னு சொல்லுவோம், உணவு பாதை தமிழில். அப்புறம் லிவர், கல்லீரல், அப்புறம் மசில்ஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசைகள், அப்புறம் கிட்னி, சிறுநீரகங்கள், அப்புறம் நர்வஸ் கண்ட்ரோல், நரம்பு மண்டல கட்டுப்பாடு, அப்புறம் எண்டோக்ரைன் சிஸ்டம், நாளம் இல்லா சுரப்பிகளுடைய கட்டுப்பாடு, அப்புறம் பாடி டிஷ்யூ ஃப்ளூயிட், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர்நிலைகள், திசுக்களுடைய நீர்நிலைகள், அப்புறம் பார்த்தோம்னா பிளட் சுகர் லெவல், பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவலே சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம். அப்படி 8 விதமான உறுப்புகள் அதில் நடக்கக்கூடிய மெக்கானிசம் தான் பிளட் சுகர் லெவலை நார்மலாக வச்சுருக்கு. சரியா? இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறதில்ல, ஒரு 4 இன்றைக்கி பார்ப்போம், மிச்ச 4 அடுத்த வகுப்பில் பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு இதில் மிக முக்கியமான பகுதி எதுன்னு பார்த்தோம்னா அலிமெண்ட்ரி ட்ராக்ட் எப்படி பிளட் சுகர் லெவலை நார்மலாக வச்சுக்குதுன்னு பார்த்தோம்னா, உணவு பாதை. நம்ம சாப்பிட்ட உடனே நம்முடைய சாப்பாடு வாயில் செரிமானம் ஆகுது, அடுத்தது இறப்பையில் செரிமானம் ஆகுது, அப்புறம் ஒரு சிலது சிறுகுடலில் செரிமானம் ஆகுது. மேக்ஸிமம் பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் 3 விதமான மூலக்கூறுகள் இருக்குது: குளுக்கோஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட். கார்போஹைட்ரேட் குளுக்கோஸாக மாறிடும், ப்ரோட்டீன் அமினோ ஆசிடாக மாறிடும், கொழுப்பு ஃபேட்டி ஆசிடாக மாறிடும். சரிங்களா? ஸோ இந்த குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் ஆசிட், இந்த ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் டைஜஷன், ப்ரோட்டீன் டைஜஷன் அண்ட் ஃபேட் டைஜஷன் அப்படி நம்ம பிரிச்சுக்கலாம், 3ஆக பிரிக்கலாம். எந்த ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிட்டாலுமே இந்த 3 மூலக்கூறுகளாக மாறி அந்த மூலக்கூறுகள் டைஜஸ்ட் ஆகும்.
அந்த வகையில் பார்க்கும்போது maximum amount of carbohydrate digestion takes place in the mouth. When we chew along with the saliva, maximum amount of carbohydrate digestion takes place in the mouth as well as little amount in the stomach. Coming to protein digestion, it maximum takes place in the stomach, little amount in the small intestine. Coming to fat digestion, it maximum takes place in the small intestine and little bit in the stomach. இப்படி நடக்குது. சரி, இப்படி டைஜஸ்ட் ஆகும்பொழுது if the content of food what we eat is maximum of starch is purely predominantly of glucose தான் அதில் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் ஸ்டார்ச் ஐட்டம் நிறைய நம்ம சாப்பிடும் பொழுது என்ன ஆகும்னா குளுக்கோஸ் லெவல் சடனாக அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சடனாக அதிகமானால் அது பிளட் சுகர் லெவல் அதிகமாக்கிடும். அது இஸ் அப்நார்மல், அது பாடியை வந்து பாதிச்சிடும். அதனால் என்ன ஆகும்னா ஸ்டார்ச் அதிகமாக சாப்பிடும் பொழுது it automatically slows down the digestive process. The digestive process become very slow and prolonged. அது one of the mechanism in the digestion. Number 1. Number 2, நிறைய amount of glucose, நீங்கள் குளுக்கோஸை டேரெக்டாக சாப்பிட்டு பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க. சரிங்களா? அப்படி பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா 200 மில்லிகிராமுக்கு மேலே 200 கிராமுக்கு மேலே சுகர் அதிகமாக உள்ளே போச்சுன்னா என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஸ்டொமக் அது என்ன ஆகுதுன்னா டிஸ்டன்ட் ஆகுதான். ஸ்டொமக் வந்து விரிவடைந்து உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளூயிடையும் ட்ரா பண்ணுது. இட் அப்சார்ப்ஸ் ஆல் த ஃப்ளூயிட் அவைலபிள் இன் த பாடி. எல்லா ஸ்டொமக்கு வந்துட்டு அந்த குளுக்கோஸை வந்து அதை கரைச்சி அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகுதான். So that the glucose digestion, the glucose absorption by the villi in the small intestine becomes very, very slow. So when the sugar in the form of glucose is directly given by the mouth, what happens? Even that also is slowed down by some of the mechanism taking place in the stomach. Okay, by drawing more amount of water and distending. பாருங்க எந்த அளவுக்கு ஒரு மெட்டிகுலஸ் ஃபேசினேட்டிங் அண்ட் ப்ரிசைஸ் மெக்கானிசம் நம்ம பாடிக்குள்ளே இருக்குது. ஸோ ஸ்டொமக்கே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அற்புதமான ஒரு கண்ட்ரோலிங் ஏஜெண்ட்டாக வேலை செய்யுது. ஸ்டார்ச் அதிகமாக சாப்பிடும்போது அப்சார்ப்ஷன், நம்மளுடைய டைஜஷன் வந்து ஸ்லோ ஆகிடுது. அதனால தான் வந்துட்டு சுகர் பேஷண்ட்டுக்கு நாம் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு, சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம். இப்படி சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா it not only affects the blood sugar level, it raises the blood sugar level, but also it will slowly reduce the process of digestion process வந்து ரொம்ப ஸ்லோ ஆகிடும். காலையில் வெறும் வயிற்றில் சுகர் கலந்த டீயோ காஃபி குடிக்கக்கூடாதுன்றதுக்கும் இதுதான் காரணம். அதில் மிக முக்கியமாக ஒயிட் சுகர் நம்ம டைரெக்டாக சாப்பிடும்பொழுது it bulges the stomach and then it brings out, it wastes our body fluid. ஸோ சரிங்களா? அப்போ வந்து பெருத்த வயிறு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே இதுதான். சுகர் டைரெக்டாக உள்ளே போகக்கூடாது. இட் ஷுட் கோ இன் த ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட், தட் ஆல்சோ ஷுட் பி டைஜஸ்டட் ஸ்லோலி. கொஞ்சம் அளவு தான் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும். அண்ட் வி ஹாவ் டு இன்க்ளூட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் ஐட்டம்ஸ். சரி, அதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லை, ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ் நடக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஆஃப்டர் த டைஜஷன் ஆஃப் த ஃபுட் அப்சார்ப்ஷன் ஆகுது. பார்த்தீங்களா? அந்த குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். அதாவது இட் இஸ் அட் த ஒரு ஸ்டெடி ரேட்டில் தான் இருக்கும். வாட் இஸ் த ஸ்டெடி ரேட்? 1.8 கிராம் ஆஃப் சுகர் தான் அது வந்துட்டு பர் கேஜி ஆஃப் பாடி வெயிட்டுக்கு அப்சார்ப் பண்ணும். அதுக்கு மேலே வேகமாக அது அப்சார்ப் பண்ணாது. அப்படி வேகமாக அப்சார்ப் பண்ணால் என்ன ஆகும்? ஹைப்பர் கிளைசிமியா ஏற்பட்டுரும். அதனால் வந்துட்டு 1.8 கிராம் பர் கேஜி பர் ஹவர் அப்படிங்கிற ஒரு ரேட்டில் தான் வந்துட்டு ஒவ்வொருத்தர் மனுஷனுடைய பாடியிலையும் அந்த சுகர் அப்சார்ப்ஷன் இருக்கும். நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலுமே, இந்த அதிகமான சுகர் உள்ள கண்டென்ட் சாப்பிட்டாலும் கூட அப்சார்ப்ஷன் ரேட் வந்து ஒரு ஸ்டெடியாக இருக்கும். ஸோ அப்சார்ப்ஷன்லேயும் ஒரு செக் இருக்குது, ஒரு மெக்கானிசம் இருக்குது. டைஜஷன்லேயும் ஒரு செக் இருக்குது, அப்சார்ப்ஷன்லேயும் ஒரு செக் இருக்குது. அதுதான் நம்ம இதில் பார்க்குறோம். அலிமெண்ட்ரி ட்ராக்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் which plays a major role in the regulation of blood glucose. அடுத்து வந்து லிவர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா,
நம்ம உடம்புல வந்துட்டு அது கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம உடம்புல வித் த ஹெல்ப் ஆஃப் ஹார்மோன்ஸ். நம்ம பிளட்டில் வந்து சுகர் லெவல் அதிகமாகுதா குறையுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அதிகமாகிடுது பிகாஸ் ஆஃப் சம் ஃபால்ட் அட் த ஸ்டொமக், சம் ஃபால்ட் அட் த ஸ்மால் இன்டெஸ்டைன், சுகர் லெவல் அதிகமாகிடுதுன்னு வச்சுப்போமே, அது தேர்ட் லைனில் இருக்கக்கூடிய கண்ட்ரோலிங் மெக்கானிசம் தான் லிவர். இது என்ன பண்ணுவோன்னு பார்த்தோம்னா, when the sugar level is going beyond the limit, that is more than 120 mg போதுன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன பண்ணோம்னா அந்த சுகரை வந்துட்டு கிளைக்கோஜனை கன்வெர்ட் பண்ணி லிவர்லேயே சேமித்து வச்சுக்கணும். லிவரில் ஆர் மசில்ஸை சேமித்து வைக்கும், கிளைக்கோஜனை கன்வெர்ட் பண்ணும். இதுக்கு பேர் என்னன்னா கிளைகோஜெனிசிஸ்னு பேர். அதிகமாகிட்டா கிளைகோஜெனிசிஸ்னு ஒரு ப்ராசஸ் நடக்குது. அது மட்டும் இல்லை, அதிகப்படியான குளுக்கோஸை கொழுப்பாகவும் மாற்றும். இதுக்கு வந்து குளுக்கோஸ் வந்துட்டு கொழுப்பாக மாறக்கூடிய ஒரு ப்ராசஸ் கிளைகோலிப்போஜெனிசிஸ்னு பேர். இதுக்கு பேர் கிளைகோலிப்போஜெனிசிஸ். கிளைகோஜன் வந்துட்டு என்ன ஆகுது, குளுக்கோஸ் என்ன ஆகுதுன்னா கொழுப்பாக மாறுது. அது மட்டும் இல்லை, அப்படி அப்சர்வ் ஆகிற ஒரு குளுக்கோஸை வந்து உடனடியாக வந்து செல்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் ஆக்சிடேஷன் ஆஃப் சுகர். இது வந்து செல்லில் நடக்கும். சரிங்களா? இது செல்லில் நடக்கக்கூடிய சுகர் லிவர் பண்ணக்கூடியது என்ன பார்த்தோம்னா லைப்போஜெனிசிஸ் ரெண்டு விஷயங்களை பண்ணி அது வந்து அந்த பிளட் சுகர் லெவலை வந்து நார்மலுக்கு கொண்டு வந்துடும். நாட் ஓன்லி திஸ், சுகர் லெவல் ரொம்ப குறைஞ்சி போனாலும் லிவர் வந்து ஹேட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் டு பிரிங் அப் த சுகர் லெவல். என்ன பண்ணோம்னா, நம்ம நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறோம், குளுக்கோஸ் லெவல் குறைஞ்சி போச்சு. என்ன பண்ணோம்னா லிவர் வந்து தனக்குள்ளே சேமித்து வச்சுருக்கக்கூடிய கிளைக்கோஜன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணி குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணும். வித் ஹெல்ப் ஆஃப் ஹார்மோன்ஸ் தான் நடக்கும் எல்லாமே. இதுக்கு பேர் கிளைகோஜினோலைசிஸ்னு பேர். கிளைக்கோஜனை லைசிஸ் பண்ணி குளுக்கோஸை உருவாக்குது இல்லையா, அதனால் கிளைகோஜினோலைசிஸ்னு பேர். நாட் ஓன்லி தட், கொழுப்பையும் வந்து சதைச்சி அதுலேருந்து குளுக்கோஸ் உருவாக்கும். இதுக்கு பேர் லைப்போஜெனிசிஸ்னு பேர். குளுக்கோஸில் இருக்கக்கூடிய கொழுப்பு ஃபார்மில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை வந்து உடைச்சி குளுக்கோஸை உருவாக்குறதுனால இந்த பேர். ஸோ கொழுப்பு மூலமாகவும் உருவாக்கும். குளுக்கோனியோஜெனிசிஸ்னு இந்த பேர் சொல்லலாம். குளுக்கோனியோஜெனிசிஸ் ஃப்ரம் த லிபிட் மோஸ்ட்லி the glucose is formed. So glyconeogenesis. So ரெண்டு ப்ராசஸ் நடக்குது to bring up the sugar level. Number 1 glycogenolysis, இன்னொன்று வந்து glyconeogenesis. அது லிவர். Coming to muscle, லிவருடைய ஒரு க்ளோஸ் கனெக்ஷனில் தான் மசிலும் வேலை செய்யுது. அதே ப்ராசஸ் தான் ஏறக்குரிய மசிலும் பண்ணுது. குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும் பொழுது அதை வந்துட்டு என்னவா மாற்றுது, கிளைக்கோஜனாக மாற்றி ஸ்டோர் பண்ணிக்குது, கொழுப்பாக மாற்றி ஸ்டோர் பண்ணிக்குது. குளுக்கோஸ் லெவல் குறையும் பொழுது அதை கிளைக்கோஜனை மறுபடியும் குளுக்கோஸாக மாற்றுது, கொழுப்பையும் குளுக்கோஸாக மாற்றுது. சேம் ப்ராசஸ் வாட் ஐ டோல்ட் யூ இந்த லிவர் அதான் பண்ணுது. கமிங் டு கிட்னி என்ன பண்ணும், மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். பிளட் சுகர் லெவல் அதிகமான என்ன பண்ணுன்னா அப் டு 180 கிராம் வரையும் இது அலோவ் பண்ணும் கிட்னி. இஃப் எனிதிங் கோஸ் பியாண்ட் 180 கிராம், கிட்னி வில் ஸ்டார்ட் ஃபில்டரிங் த குளுக்கோஸ். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய குளுக்கோஸை வந்து யூரின் மூலமாக வெளியே அனுப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ வி கால் இட் கிளைகோசூரியா. கிளைகோசூரியா மீன்ஸ் என்னது, யூரினில் சுகர் வெளியே போகுது பார்த்தீங்களா, சுகர் வித் ஹை கண்டென்ட் ஆஃப் குளுக்கோஸ் இஸ் கால்ட் கிளைகோசூரியா. அது நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வகையில் பிளட்டில் வந்துட்டு ஒரு அளவுக்கு மேலே பிளட் சுகர் அதிகமாகாமல் கிட்னி பார்த்துக்குது. ஸோ ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் பிளேயிங் எ மேஜர் ரோல் இன் ரெகுலேட்டிங் த நார்மல் பிளட் சுகர் லெவல். ஸோ இன்னும் சில ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதை வந்து நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ பல முறை பாருங்கள். இதை வந்து சம்மரைஸ் பண்ணிங்க, இந்த ஃபேக்டர் சம்மரைஸ் பண்ணி ஒரு ரிட்டன் நோட்ஸாக வச்சுக்கோங்க. when the college is open I will verify all these notes. Don't copy this, do yourself. Okay, இதை நீங்களே தனித்த முறையில் பண்ணணும் ஒவ்வொருத்தரும். Okay, have a nice day. Thank you very much.